ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்க, நான் என்னோடய சிஸ்டரை மட்டும் சம்பாதிக்க வைக்கல, இன்னும் நிறைய பேர் சம்பாதிக்க வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஃபேமிலி இன்னொரு சிஸ்டர் வருவாங்க. ஏன்னா நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் வந்து தேடல் இருக்குது, ஆசை இருக்குது, எல்லாமே வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அது எல்லாமே ஸ்டாப் ஆகுது. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்டு குழந்தை ஃபேமிலின்னு அவங்களோட ஃபேமிலிக்காகவே ஓடும் போது அவங்களோட ஆசைகள் எல்லாமே அடக்கிக்கிட்டு அவங்க இந்த ஃபேமிலிக்காகவே வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு பெண்களுமே ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாருமே முன்னாடி வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலை மாற்றுறதுக்கான நிறைய விஷயங்கள், டீம் சப்போர்ட்டாக, ஃபேமிலி பாண்டிங்காக எல்லாமே வந்து சூப்பராக வந்து டீமோட கை கொடுத்து போயிட்டுருக்காங்க. அந்த வகையில் சிஸ்டரையும் தாண்டி ஃப்ரெண்டாக ஒரு நல்ல ஒரு குட் வெல்விஷராக வந்து இருக்காங்க பத்மா சிஸ்டர். ஏன்னா அவங்களும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து ஒரு ஜாபுக்கு போயிட்டுருக்காங்க. அந்த ஜாபில் அவங்களோட நீடு வந்து சரியாக அமையல. அந்த இடத்துல இந்த ஒரு ஜாப் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே வந்திருக்காங்க. அவங்களோட ஃபீட்பேக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களோட லைஃப் மாறதுக்கான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். என் பேர் பத்மா, நான் குன்னூர்லேருந்து வரேன். நான் ஆக்சஸ் இந்தியாவை பற்றி நான் கேட்டது எனக்கு ஓகே, எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால் நான் எடுத்து பண்ணுறேன். இப்போது நிறையா லேடிஸ் வந்துட்டு இதை மாதிரி பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு வாய்ப்பானமே இதில் தான் உண்மை. ஏன்னா என் கூட இருக்கவங்களுமே வந்துட்டு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எடுத்து பண்ணி அவங்களையும் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணுன்றது தான் என்னுடைய நோக்கம். ஸோ அதனால் நானும் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன மாதிரி நீங்களும் ஜாயின் பண்ணணுங்கிறது தான் எங்களோட நோக்கம். ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும், அச்சீவ் பண்ணுவோம். தேங்க்யூ.